நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரொமான்ஸ் மட்டும்தான். நீங்க டேட் மட்டும் பண்ணுங்க, கையோட காசை நாங்க தரோம்னு இப்போ சவுத் கொரியா டிஸ்ட்ரிக்ட்ல அறிவிச்சிருக்காங்க. இது நல்லா இருக்கே, உடனே சவுத் கொரியா போயிடலாமான்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா டேட் பண்ணுறது, லவ் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறது இதெல்லாம் கம்மியாயிட்டே போகுதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்கப்பா. பூசானுடைய சாஹா டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு புது ஸ்கீம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் தான் மேட்ச் மேக்கிங் ப்ரோக்ராம். இந்த மேட்ச் மேக்கிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு நம்ம டேட் பண்ணோன்னா அவங்க நம்ம டேட் பண்ணுறதுக்கு ஒரு காசு, கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு காசு, கல்யாணம் பண்ணிட்டு வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு காசுன்னு காசை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது நல்லா இருக்குல்ல? லேட்டஸ்டா பார்க்கும்போது சவுத் கொரியால பிறப்பு விகிதம் அப்படின்றது ரொம்பவே கம்மியா இருக்குங்க. இதனால பூசான்ல இருக்கிற சாஹா அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட் ஒரு சூப்பரான மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களே மேட்ச் மேக்கிங் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்றாங்க. இது மூலியமா ஒரு ஆணோ பெண்ணோ மீட் பண்ணி டேட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 500,000 வான் வந்து கொடுப்பாங்க. அதாவது US மதிப்பு படி $360. நம்ம ஒரு காசுக்கு 31,845 ரூபா. இது வெறும் டேட் பண்ணா மட்டும். அந்த ப்ரோக்ராம் மூலியமா மீட் பண்ணி அவங்கள பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 20 மில்லியன் சவுத் கொரியன் வான் தருவாங்க. அதாவது 12,74,371 ரூபா. கல்யாணம்லாம் பண்ணிட்டு நாங்க போனா புது வீட்டுக்கு தான் போவோம் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க புது வீடும் வாங்கலாங்க. அதுக்கும் அந்த கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஊர் மதிப்புப்படி 19,11,600 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதா சொல்லப்படுது. இல்லப்பா எனக்கு இப்போதைக்கு சொந்த வீட்லாம் வேணாம், நான் வாடகை வீட்லயே இருக்கேன் அப்படின்னா அதுக்கும் அவங்களே ரெண்ட் தராங்களாம். கல்யாணம் ஆகி 5 வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 800,000 வான், அதாவது நம்ம ஊர் மதிப்புப்படி 50,000 ரூபாய்க்கு மேல மாசம் ரெண்டுக்குன்னு அந்த கவர்மெண்டே கொடுத்துடுறாங்க. எவ்வளவு நல்ல விஷயம்ல. ஆஃபர்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அவங்க எங்க கொரியன் டிராமால தான் அவ்வளோ லவ் காட்டுறாங்க. நம்மளும் வந்து தீவிரமான ஃபேன்ஸா பாக்குறோம். ஆனா அங்க ஒன்றும் லவ் செட் ஆக மாட்டேங்குது போல. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.